பறவையியல்ல ஜான் கோல்டோடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் கோல்ட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பறவையியலாளர். இவர் 1804 செப்டம்பர் 14 அன்னைக்கு இங்கிலாண்டோடைய டோர்செட்டில் இருக்கிற லைம் ரீஜஸில் பிறந்தாங்க. இவர் 1818ஆம் ஆண்டிலிருந்து 1824ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது இவருடைய 14 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இவர் இங்கிலாண்டோடைய ராயல் கார்டன்ஸ் ஆஃப் வின்சரில் ஜேடி எய்டன் அப்படின்ற ஒரு கார்டனர் கீழே அப்ரெண்டிஸாக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் கோல்டுக்கு மெல்ல மெல்ல டாக்ஸாடர்மின்ற கலையை கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது உயிரிழந்த பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்களினுடைய தோள்கள் உரிக்கப்பட்டு பதப்படுத்தப்படும். அதே சமயம் அந்த உயிரினங்களினுடைய உள் உறுப்புகள், குறிப்பாக எலும்புகள், தசைகள், அவைகளை போலவே அதெல்லாமே நீக்கப்பட்டு பஞ்சு, மரத்தூள் போன்றவைகள் நிரப்பப்படும். அதாவது அந்த உடல் உறுப்புகளான எலும்புகள், அதுக்கப்புறமா மற்ற உறுப்புகள், இந்த தசைகள் இதெல்லாம் நீக்கப்பட்டு அது இருந்த இடத்துல அப்படியே மற்ற பஞ்சு, மரத்தூள் போன்றவைகள் நிரப்பப்படும். அதுக்கப்புறமா அது அந்த பதப்படுத்தப்பட்ட தோள்கள் வச்சு மூடப்பட்டு தைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த கண்களுக்கு பதிலாக கிளாஸ் போன்றவைகளை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக கண்கள் உருவாக்கப்பட்டு அதில் பொருத்தப்படும். அதுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு அப்படியே உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாதிரியே தெரியும். ஸோ அதை பண்ணக்கூடிய கலை தான் டாக்ஸடர்மி அப்படின்றது. இந்த கலையை கற்றுக்கிறதுல தான் ஜான் கோல்டுக்கு இவருடைய 20 வயசுல இருந்து ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. மேலும் அவருக்கு இயல்பாகவே அதில் திறமையும் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் இவர் இந்த மாதிரி டாக்ஸடர்மியில் ரொம்ப திறமைசாலியாக இருந்தனால இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து 1827ஆம் ஆண்டு இவரை அழைச்சி இவருடைய 23 வயசுலேயே இவருக்கு அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய கியூரேட்டர் அப்படின்ற பொறுப்பையும் ப்ரிசர்வர் அப்படின்ற பொறுப்பையும் கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய பொறுப்பு. கியூரேட்டர் அப்படின்னா ஒட்டுமொத்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு. அதே மாதிரி ப்ரிசர்வர் அப்படின்னா அதில் அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய மாதிரிகள் அதை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு. ஸோ இந்த ரெண்டு பொறுப்புகளையுமே ஜான் கோல்டு 1827ஆம் ஆண்டிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜான் கோல்டு அந்த காலகட்டத்திலிருந்து நிறைய பறவைகள் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. ஏன்னா அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன்ல இவர் சேர்ந்த பிறகு இவருக்கு பறவைகள் மீது தான் அதிக ஆர்வம் ஏற்பட்டது. இதனால இவர் நிறைய விதவிதமான பறவைகள் பற்றி படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன்ல இங்கிலாண்டில் இருந்த பறவைகளினுடைய மாதிரிகள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளில் இருந்த பறவைகளினுடைய மாதிரிகளும் இருந்தது. இது ஜான் கோல்டுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் அவர் பார்த்த பறவைகள் மாதிரி இல்லாமல் வெளிநாட்டில் இருந்த பறவைகளினுடைய மாதிரிகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதனால தான் ஜான் கோல்டுக்கு பறவைகள் மீது பர்டிகுலராக அதிக ஆர்வம் ஏற்பட்டது. இதனால ஜான் கோல்டு ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சாங்க. இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பறவைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பறவைகளை நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு அந்த பறவைகளினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அது எப்படி சாப்பிடும், அதனுடைய உணவு முறைகள் என்ன, அதனுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும், அது எப்படி கூடு கட்டும், அது எப்படியான சூழலில் வாழும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது தான் ஜான் கோல்டோடைய எய்மாவே இருந்தது. ஸோ அந்த எய்மை அவர் அந்த காலகட்டத்தில் தொடங்கினாங்க. மேலும் இவர் நிறைய பறவைகளை பார்த்து அந்த பறவைகளை வரைஞ்சி வைக்கவும் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1829 இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் ஜான் கோல்டு எலிசபெத் காக்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிறகு இவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்தது. இந்த ஜான் கோல்டு திருமணம் பண்ண எலிசபெத் காக்சன் கோல்டு இவங்களும் 1804ஆம் ஆண்டு தான் பிறந்திருந்தாங்க. குறிப்பாக இவரோட 2 மாதம் அவங்க ஜாஸ்தி. அவங்க ஜூலை மாதம் பிறந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த எலிசபெத் காக்சன் கோல்டு அப்படின்ற இவருடைய மனைவி பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரைய வரும். இது ஜான் கோல்டுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு அதுக்கப்புறமா இமயமலை தொடர்களுக்கு பயணம் பண்ண தொடங்கினாங்க. பயணம் பண்ணி 1830 காலகட்டத்திலெல்லாம் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி வாழக்கூடிய பறவைகள் அவைகளை பற்றிலாம் ஜான் கோல்டு ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக இப்போ ஒரு பறவைக்கும் இன்னொரு பறவை இனத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரு பறவை இனம் ஒரு விதமான கூட்டில் வாழும், ஒரு விதமான உணவுகளை உண்ணும். அதே சமயம் வேறு இனத்தை சேர்ந்த பறவைகள் வேறு விதமான கூட்டில் வாழும், வேறு விதமான உணவுகளை உண்ணும். உதாரணத்துக்கு இப்போ கழுகு போன்ற பறவைகள்
அதெல்லாமே வந்து நிறைய இறந்த உயிரினங்களை வந்து சாப்பிடும், உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்களை அப்படியே வந்து சாப்பிட்டுடும். அதே மாதிரி வேறு சில பறவைகள் வந்து வெறும் குறிப்பாக வந்து சிட்டுக்குருவி போன்றவைகள் வந்து சின்ன சின்ன பூச்சிகளையும் விதைகளையும் வந்து சாப்பிடும். ஸோ இப்படி உணவு பழக்க வழக்கங்களும் மாறும், அதனுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அதனை வாழக்கூடிய சூழல் எல்லாமே வந்து மாறும். அதனால இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இமயமலைத்தொடர்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் 1830களுக்கு பிறகு எ செஞ்சுரி ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ரம் தி ஹிமாலயா மவுண்டன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஜான் கோல்டு வந்து அந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பறவைகள் பற்றி ஹிமாலயா மவுண்டன்ஸ் சைடில் பார்த்த பறவைகள் பற்றி இவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. மேலும் படங்களும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த படங்கள் வரைகிறதுக்கு எலிசபெத் காக்சன் கோல்டு அப்படின்ற ஜான் கோல்டோடைய மனைவி தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வரைஞ்சாங்க. ஸோ ஜான் கோல்டு வந்து ரொம்ப நுணுக்கமாக பறவைகளை ஆய்வு செஞ்சாங்க. அதை பற்றிலாம் இவருடைய மனைவி வந்து வரைஞ்சாங்க. மேலும் இவங்க வந்து லித்தோகிராஃபிக் பிளேட்ஸையும் உருவாக்கினாங்க. லித்தோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலலாம் அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபோட்டோகிராஃப் இல்லாதனால ஒரு பறவையை பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பறவையை இந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு, அதை வந்து உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு அதை ஓவியமாக வரையணும். அதே மாதிரி லித்தோகிராஃப் பிளேட்ஸாக உருவாக்கணும். அதுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த லித்தோகிராஃப் பிளேட்ஸ் அப்படின்றது. இது எப்படி இருக்குன்னா ஒரு கல் மாதிரி, அந்த கல் வந்து வலுவலுன்னு இருக்கும். அந்த கல்லில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பறவை இருக்குது, ஒரு கிளி இருக்குன்னா அந்த கிளி அல்லது கழுகு அதை அப்படியே வந்து வரைவாங்க. ஒரு எண்ணெய் போன்ற ஒரு பசை மாதிரி இருக்கும், அதை வச்சு வரைஞ்சிருவாங்க. அதை ஒரு முறை தான் வரைவாங்க. இப்படி அந்த ஒரு கல் போன்ற விஷயத்தில் அதை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த கெமிக்கலை அதில் யூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த லித்தா அப்படின்ற அந்த ஒரு கல்லில் வந்து மைய தெளிச்சா அது கரெக்டாக இவங்க வரைஞ்சி வச்சிருந்த வடிவம், அந்த வடிவத்தில் மட்டும் அந்த மை வந்து அப்படியே அடித்து பொருந்தும். ஸோ அப்படி அந்த மை வந்து அந்த வடிவத்துக்கு வந்து பொருந்தின உடனே அதில் பேப்பரை வச்சு இப்படி அழுத்தி எடுத்தால் அந்த பேப்பரில் வந்து அந்த உருவம் வந்து வந்துடும். என்ன உருவம் வரைஞ்சிருக்கிறாங்களோ அந்த உருவம் அப்படியே அந்த பேப்பரில் வந்துடும். அதுக்கப்புறம் வேற ஒரு பேப்பரை எடுத்து மறுபடியும் இப்படி அழுத்தி எடுத்தால் மறுபடியும் அந்த பேப்பரில் அதே போன்ற உருவம் வந்துடும். அதுக்கப்புறம் மை தீந்துருச்சுன்னா அதில் மறுபடியும் மை தெளிப்பாங்க. அது கரெக்டாக அந்த உருவத்தில் மட்டும் அந்த மை வந்து அப்படியே சேரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேப்பரை வச்சு எடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது தான் லித்தோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்றது. இது வந்து ஒரே தடவை இப்போ வரைகிறது அப்படின்னா ஒவ்வொரு புக்லையும் நிறைய தடவை வரைகிறது கிடையாது. இந்த மாதிரி லித்தோகிராஃபிக் பிளேட்ஸை வச்சு இப்போ ஒரு முறை ஒரு பறவை வரைஞ்சிட்டாங்கன்னா அடுத்து அதில் சும்மா மையை மட்டும் வந்து ஊற்றினா போதும், அந்த உருவத்துக்கு வந்துடும். அடுத்து பேப்பரை வச்சு எடுத்துடலாம். அதுதான் லித்தோகிராஃபிக் பிளேட்ஸ். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கும் இவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிருந்தது. குறிப்பாக எட்வர்ட் லியர் அப்படின்ற ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ஆர்டிஸ்ட், அவர் தான் வந்து இவருடைய மனைவிக்கு கற்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட 80 லித்தோகிராஃபிக் பிளேட்ஸை அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ உயிரினங்கள் பற்றி, அவ்வளோ பறவைகள் பற்றி ஜான் கோல்டு வந்து ஆய்வு செஞ்சு அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜான் கோல்டு இவருடைய மனைவி இன்னும் பல இடங்களுக்கு பயணம் பண்ணியும் வந்தாங்க. இதுக்கிடையில தான் சார்லஸ் டார்வின், அவர் வந்து 5 வருட பயணமாக பல நாடுகளுக்கு வந்து பல தீவுகளுக்கு வந்து போயிருந்தாங்க. இந்த சார்ல்ஸ் டார்வின் வந்து தெரியும், ரொம்ப தலை சிறந்த விஞ்ஞானி. இவர் தான் வந்து குரங்கிலிருந்து மனிதன் தோன்றின பரிணாம வளர்ச்சி கோட்பாடை ஆதாரப்பூர்வமாக கொடுத்தவர். ஸோ அந்த சார்ல்ஸ் டார்வின் வந்து 1837ஆம் ஆண்டு கலாபகஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற தீவுகளில் இருந்து யூரோப்புக்கு திரும்பி வந்தாங்க. அந்த கலாபகஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இவர் வந்து திரும்பி வரும்போது நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகளினுடைய மாதிரிகளை கொண்டு வந்தாங்க, ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவையோட இறகு, அந்த பறவையோட எலும்பு அல்லது அந்த பறவையினுடைய மற்ற பாகங்கள், இதுமாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர்றது தான் மாதிரி, ஸ்பெசிமென்ஸ் அப்படின்றது. ஸோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் உயிரோட பறவைகளை ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா அதனுடைய சூழல் மாறும், அது சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறையெல்லாம் மாறி அது உயிரிழந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கப்பல் பயணம் தான் இருந்தது அந்த காலத்தில். ஸோ கப்பலில் அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா மனிதர்களுக்கே உணவு கொண்டு போகிறது கஷ்டம், ரொம்ப நாள் பயணம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது விலங்குகளுக்கு உணவு கொண்டு போனோம் அப்படின்னா அது இன்னும் கஷ்டம். அதனால தான் மாதிரிகளை சேகரிச்சுட்டு வருவாங்க. அதை வேட்டையாடி அதனுடைய இறகுகளையோ
அதனுடைய இதே வந்து விலங்கு இருந்ததுன்னா அதனுடைய கொம்புகள், ஸோ அது மாதிரியான பற்கள், அது மாதிரியான மாதிரிகளை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் குறிப்பாக சார்ல்ஸ் டார்வின் வந்து நிறைய பறவைகள், நிறைய சிட்டுக்குருவிகள், ஃபின்சஸ் அப்படின்ற குருவிகளை சார்லஸ் டார்வின் கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே ஒரே இனம் தான் அப்படின்னு நினச்சாங்க. அந்த எல்லா இனமுமே வந்து அந்த கலாபகோஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற தீவுகள், அதில் நிறைய தீவுகள், குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. ஸோ அந்த தீவுகள்லேருந்து இவர் ஒவ்வொரு தீவுலேருந்து ஒவ்வொரு விதமான பறவையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அது எல்லாமே ஒரே குரூப் தான் அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் நினச்சாங்க. இப்போ அதை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஜான் கோல்டுனால மட்டும்தான் முடியும் அப்படின்றது சார்ல்ஸ் டார்வினுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் அவர்கிட்ட வந்து இந்த பறவைகள்லாம் என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. ஜான் கோல்டு வந்து அந்த பறவைகளினுடைய மாதிரியை ரொம்ப நுணுக்கமாக கவனித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. இந்த பறவைகளினுடைய மாதிரிகளை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே குரூப் கிடையாது, இதில் 12 விதமான ஸ்பீசிஸ் இருக்குது, ஒரே ஜெனராவை சார்ந்த 12 விதமான ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்றத ஜான் கோல்டு வந்து தெரிவித்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஒரு உயிரினங்களோ தாவரங்களோ எடுத்துக்கிட்டோம்னா அது 3 தரநிலைகளாக பிரிக்கப்படும். ஒன்று ஃபேமிலி, குடும்பம், இன்னொன்று ஜீனஸ், பேரினம், இன்னொன்று ஸ்பீசிஸ், இனம் அப்படின்னு 3 வகைகளாக பிரிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு கழுகு, பருந்து, இது போன்ற பறவைகள் எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் கழுகுலேயே நிறைய இனங்கள் இருக்கும். ஸோ கழுகு, பருந்து இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அந்த இனங்களை பற்றி படித்தோம்னா அது வந்து ஜீனஸ், பேரினம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கழுகுலேயே நான் சொன்னேன், கழுகுலேயே நிறைய இனங்கள் இருக்கும் அப்படின்னு. கழுகுலேயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனமும் தனித்தனியாக ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி இவர் கலெக்ட் பண்ணி வந்திருந்த அந்த ஸ்பெசிமென்ஸை வச்சு இவர் வந்து 12 விதமான ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு ஜான் கோல்டு வந்து சார்ல்ஸ் டார்வின்கிட்ட தெரிவித்தாங்க. இது 1837. அப்போல்லாம் சார்ல்ஸ் டார்வின் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஜான் கோல்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பறவைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த பறவைகளினுடைய அலகுகள், அந்த மூக்கு, அதில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஜான் கோல்டு வந்து தெரிவித்தாங்க. உதாரணமாக ஒவ்வொரு பறவை வந்து ஒரு சில பறவையோடைய மூக்கு நீளமாக இருக்குது, ஒரு சில பறவையோடைய மூக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ஒரு சில பறவைகளினுடைய மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஒரு சில பறவைகளினுடைய மூக்கு வந்து தட்டையாக இருக்குது. இதெல்லாத்தையும் சார்ல்ஸ் டார்வின்கிட்ட ஜான் கோல்டு வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் டார்வினுக்கு புரிய வந்தது, இந்த கலாபகோஸ் ஐலாண்ட்ஸ்லேருந்து இந்த குருவி இனங்களை இவர் கொண்டு வந்திருந்தாலும் இவர் வெவ்வேறு தீவுலேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்தந்த தீவுகளில் இருக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியே அந்தந்த பறவைகளினுடைய மூக்கு வடிவமைப்பு மாறி இருக்கு அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் புரிஞ்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு தீவில் வந்து நிறைய விதைகள்லாம் கிடையாது, நிறைய பூச்சிகள், அதுக்கப்புறமா நிறைய உயிரினங்களை தான் வந்து ஒன்று வாழணும் அப்படின்னா அப்போ அந்த பறவைகளினுடைய மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அதுவே வந்து சின்ன சின்ன பழங்கள் இது மாதிரி சாப்பிடக்கூடிய குருவி இனம், அது இருக்கக்கூடிய தீவுகள், அங்கே இருக்கக்கூடிய அதே இனத்தை சேர்ந்த குருவிகளினுடைய மூக்கு வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, ஏன்னா அது பழங்களை தான் சாப்பிட்றனால. ஸோ இதெல்லாமே வந்து சார்ல்ஸ் டார்வினுக்கு தெரிய வந்த பிறகு தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றதே இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நான் வந்து போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஜான் கோல்டு வந்து 1838ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் பண்ணாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பறவை இனங்கள், அப்போ கிட்டத்தட்ட 830 பறவை இனங்கள் வந்து இருந்தது. அதில் 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களை புதுசாக ஜான் கோல்டு வந்து கண்டுபிடிச்சு இவருடைய மனைவியோடு சேர்ந்து அதை வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை டிஸ்கிரைப் பண்ணி இல்லிஸ்ட்ரேட் பண்ணி புத்தகமாக த பேர்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒவ்வொரு வால்யூம்ஸாக வெளியிட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1841ஆம் ஆண்டு அதே ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய கங்காரூஸ், அதை பற்றியும் இவர் வந்து அந்த பாலூட்டிகள் பற்றியும் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எ மோனோகிராஃப் ஆஃப் மேக்ரோபாடடி ஆர் ஃபேமிலி ஆஃப் காங்கரோஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு 1841ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக இதே 1841 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இவருடைய மனைவி வந்து வெறும் 37 வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. இது வந்து ஜான் கோல்டுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆனால் இதை கடந்து இவர் வந்து பறவையியல் மற்றும் பாலூட்டியலில் ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் லியர் அப்படின்ற ஆர்டிஸ்ட், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆர்டிஸ்ட், அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து
ஹென்ரி கான்ஸ்டான்டின் ரெக்டர் அப்படின்ற இன்னொரு நபர். இவர் வந்து ஒரு ஜுவாலஜிக்கல் இல்லிஸ்ட்ரேட்டர். அவர் அதே மாதிரி ஜோசப் வுல்ஃப் அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து வில்லியம் மேத்யூ ஹார்ட் அப்படின்னு ஒரு ஐரிஷ் பார்ன் இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் இல்லிஸ்ட்ரேட்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து இவருக்கு வரைகிறதுக்கும் அதை இல்லிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் உதவி வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜான் கோல்டு வந்து தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பல பறவை இனங்கள் பற்றி எழுதி வெளியிட்டாங்க. மேலும் 1845 காலகட்டத்தில் இன்னும் காங்கிரஸ் பற்றி எழுதி த மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்ற டைட்டிலையும் ஒரு ஒர்க்கெல்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1848 இந்த காலகட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவில் மொத்தமாக 10 வருடங்கள் வந்து பயணம் பண்ணியிருந்தாங்க. 7 வால்யூம்ஸ் புக்கை வந்து த பேர்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவை இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதனாலே இவர் வந்து த ஃபாதர் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஆர்னத்தாலஜி அப்படின்னு, அதாவது ஆஸ்திரேலிய பறவையியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1848ஆம் ஆண்டு தான் இவர் வந்து லயர் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய வகையான பறவையை கண்டறிஞ்சாங்க. லயர் பேர்ட்ஸ் அப்படின்னா அப்படியே மெமிக்ரி பண்ணும். ஒரு பறவை வந்து வேற ஒரு சத்தம் போடுதுன்னா அந்த சத்தத்தை அப்படியே அந்த லயர் பேர்ட்ஸ் வந்து உள்வாங்கி அதை வந்து அப்படியே மெமிக்ரி பண்ணும். ஸோ அந்த பறவை வந்து ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய பல மனிதர்களுக்கு அப்படி ஒரு பறவை இருக்குது அப்படின்னே தெரியாது. அதை பற்றி எழுதி முதல் முறையாக அது இப்படிலாம் மெமிக்ரி பண்ணும் அப்படின்றத ஜான் கோல்டு தான் தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1849 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ட்ரொச்சிலிடி அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இனம். இது வந்து ஹம்மிங் பேர்ட்ஸை சார்ந்தது. ஸோ அதை பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் 1849ஆம் ஆண்டிலிருந்து எ மோனோகிராஃப் ஆஃப் தி அந்த ட்ரொச்சிலிடி ஆர் ஃபேமிலி ஆஃப் ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒர்க்கை வந்து எழுதி வெளியிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1850களில் இவர் வந்து த பேர்ட்ஸ் ஆஃப் ஏசியா அப்படின்னு ஆசியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி எழுதி வெளியிட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1859 இந்த காலகட்டத்தில் சார்லஸ் டார்வின் வந்து ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்ற புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதில் தான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க. அதில் நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் ஜான் கோல்டோடைய பங்களிப்பையும் சார்ல்ஸ் டார்வின் அதில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சொல்கிற இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பறவை இனம் இருக்குது, அதுலேயே நிறைய இனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இனங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இனங்கள் இருக்கோ அந்த இனங்கள் வந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டே வரும். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த பறவை இனம் இல்லையோ அந்த இனங்கள் அழிஞ்சிட்டே வந்துடும். உதாரணத்துக்கு இதை இப்படி சொல்கிறேன். இப்போ அந்த காலத்தில் ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து நீளமான கழுத்தோடையும் குட்டையான கழுத்தோடையும் 2 வகையான ஒட்டகச்சிவிங்கிகளும் இருந்தது. அப்போ அது வாழக்கூடிய பகுதிகளில் புல் அதே மாதிரி மரம் இதெல்லாம் இருந்தது. அது தாவரங்களை தான் உண்ணும். அப்படி இருக்கும்போது புட்களை எல்லாத்தையுமே வந்து குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் சாப்பிடும். அதை வந்து நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் புற்களையும் சாப்பிடும். அதே மாதிரி அதனுடைய கழுத்து நீளமாக இருக்கிறனால தாவரங்களினுடைய இலை தலைகளையும் சாப்பிட முடியும் அதனால். ஆனால் அதே சமயம் இப்போ புற்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ மரத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தலைகளை மட்டும்தான் சாப்பிடணும், இலை தலைகளை மட்டும்தான் சாப்பிடணும்னா நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால மட்டும்தான் முடியும். குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால அது வந்து முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால அந்த தாவரங்களை உண்ண முடியாமல் வெறும் புற்களை மட்டும் உண்ண முடிகிறனால அதனுடைய இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா புல்லெல்லாம் குறைய அந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய அந்த உணவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அந்த இனம் படிப்படியாக அழிய ஆரம்பிக்கும் காலப்போக்கில். அதே சமயம் நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி அப்படியே வந்து இனப்பெருக்கம் பண்ணி அது மேலும் மேலும் உயிர் வாழ தொடர்ந்து அதனுடைய உயிரினங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன். ஒரு இயற்கையான ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த உயிரினம் இருக்கோ அந்த உயிரினம் வாழ தொடங்கும். எந்த உயிரினம் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையோ அந்த உயிரினம் அழிய ஆரம்பிக்கும். இப்படி தான் பரிணாம வளர்ச்சி நடக்குது. இப்படி தான் குரங்கு மாதிரி இருந்த மனிதர்கள் அப்படியே மனித இனமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க. முழுமையாக குரங்கு மாதிரி இருந்தவங்க காட்டிலேயே தங்கிட்டாங்க. கொஞ்சம் காடு எல்லாம் இல்லாத பகுதிகளில் ரொம்ப தூரம் நடக்க முடியணும் அப்படின்னா அது 2 காலில் நடக்கக்கூடிய குரங்குகள்னால மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி முடியக்கூடியதெல்லாம் படிப்படியாக மனிதர்களாக மாறினது. ஸோ இப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் சொன்னாங்க. இதை இவர் சொல்கிறதுக்கே ஜான் கோல்டோடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. ஏன்னா அவர் 12 விதமான ஸ்பீசிஸ் இருக்குது சிட்டுக்குருவி இனத்தில் அப்படின்னு இவர் சொன்னனால தான் சார்ல்ஸ் டார்வின் அதை பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு தீவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவைகளினுடைய அந்த சிட்டுக்குருவிகளுடைய அந்த மூக்கில் மாற்றம் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு தான் இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு வச்சு இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை முன்மொழிஞ்சாங்க. ஸோ அதுக்கு ஜான் கோல்டு வந்து ரொம்ப முக்கியமான
நபர். அதுக்கப்புறம் 1862 இருந்து இவர் வந்து த பேர்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்தில் இருக்கிற பறவைகள் பற்றி எழுதி வெளியிட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1875 இந்த காலகட்டத்தில் இருந்து த பேர்ட்ஸ் ஆஃப் நியூ கின்னி, ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் பற்றி இவர் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இவர் இறுதியாக 1881ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 அன்னைக்கு இவருடைய 76 வயசில் ஜான் கோல்டு வந்து இறந்து போயிடுறாங்க. ஜான் கோல்டு இறந்து போயிட்டாலும் பறவையியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ஆழப்பெரியது. மொத்தமாக 300க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து இவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த காலத்துலலாம் ஃபோட்டோகிராஃப்லாம் இல்லாதப்போவே வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பறவைங்க நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறதன் மூலமாக அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அதனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு காரணமாக ஜான் கோல்டு வந்து இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் கோல்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.